தேவனாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடங்களிலே பயபக்தியாய் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். சில நிமிடங்கள் வாயிலை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர். Thank you Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. வாயிலை திறந்த எல்லாரும் ஆண்டவரை துதிங்களேன். Hallelujah. அவர் சர்வ வல்லவர். அவர் சாகாமையை ஜெயித்தவர். Hallelujah. Hallelujah. அவர் சாகாமை உள்ள தேவன். Hallelujah. Hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. வாயிலை திறந்து 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே தோத்திரங்களை ஆராதிக்க வைத்ததற்காக ஸ்தோத்திரம், பாட வைத்ததற்காக தோத்திரம். ஹalleluya. ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. வாலிபருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க, சிறுவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க, வயோதிபர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க, ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க, விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. புதுசாக ஆண்டவரை பார்க்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இந்த ஆராதனையை கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஹalleluya. 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 பாடல் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். விசுவாசக பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. சங்கீத பகுதி மூலம் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம். 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 பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. நாம் வாழ்நாளில் இதுவை கொண்டாட்டம், பூவிலெங்கும் கிடையா பெரும் பாக்கியம், பூவிலெங்கும் கிடையா பெரும் பாக்கியம். பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. சுத்தர் பரிசுத்தர் அவரே, எங்கும் சுத்தமாய் நிற்குமை பொருளே. சுத்தர் பரிசுத்தர் அவரே, எங்கும் சுத்தமாய் நிற்குமை பொருளே. தூயதாம் தூதர் பாடி போற்ற, தூயதாம் தூதர் பாடி போற்ற, அவர் துதிக்குள்ளே வாசம் செய்வதாலே, கர்த்தர் துதிக்குள்ளே வாசம் செய்வதாலே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை. இரண்டாம் வருகையும் சமீபம், பல நாளாக எச்சரித்து வாரார். இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்து வாரார். ஆண்டாம் இதிலே இயேசு வந்தால், ஆண்டாம் இதிலே இயேசு வந்தால், நாம் ஆயத்தமாக இருக்கவே, நாமும் ஆயத்தமாக இருக்கவே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. நாம் வாழ்நாளில் இதுவை கொண்டாட்டம், நாம் வாழ்நாளில் இதுவை கொண்டாட்டம், பூவிலெங்கும் கிடையா பெரும் பாக்கியம், பூவிலெங்கும் கிடையா பெரும் பாக்கியம். பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Glory to God. Hallelujah. 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 ஆண்டவர் தந்த நல்ல ஆளுக்காய் கதரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனை முழுவதும் தேவ பிரசன்னம்
ஆளுகை செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாடும்போதும் ஆராதிக்கும் போதும் தேவ வார்த்தைகளை கேட்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்த அநேகரை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சூழலும் நிமித்தமாய் தூர இடத்திலிருந்து ஆங்காங்கே இருந்து ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் தேவ கிருபை, தேவ அபிஷேகம், தேவ வல்லமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தின் ஆளாய், ஒரு அதிசயத்தின் ஆளாய், ஆண்டவர் ஒரு அக்னியின் ஆளாய், ஒரு அறுவடை நாளாய் இது மாறட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அநேகர்கள் வாஞ்சை தூண்டப்படுகிற நேரமாய், வல்லமை பெறுகிற நேரமாய், வழிகள் திறக்கிற நேரமாய் மாறட்டும். பாடுகிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், இசை வாசிக்கிற பிள்ளைகள், செய்தி கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரை கவனிக்கிற சிறியோரோடு பெரியோரோடு வாலிபரோடு கர்த்தர் பேசுங்க. இந்த நாளில் கர்த்தரோடு இடைப்பட்டார், பாரத்தை தந்தார் என்று சொல்ல கிருபைதாரும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, யூடியூப்பில் பார்க்குறவங்க, டெலிவிஷனில் பார்க்குறவங்க, வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் பார்க்குற எல்லாரோடும் இப்படி கிருபை கூட இருக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளிலே தெரிந்த நல்ல பழைய பாடல்களை பாடி ஆராதிக்க போகிறோம். குறிப்பாக இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம் என்று பாடப்போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று பாடப்போகிறோம். தாசரி தரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்கும் என்கிற பாடலை பாடி ஆராதிக்க போகிறோம். முதலாவது இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று பாடப்போகிறோம். நல்ல ஒரு பழைய பாடல். என்னுடைய தகப்பனார் காலம் சென்ற பாஸ்டர் கனத்துக்குரிய பரிசுத்தவான் பாஸ்டர் ராஜமணி அவர்கள், அவளுக்கு சிறந்த ஊழியம் தெருவில் நின்று பிரசங்கிப்பது. நான் சிறுவனாக இருந்தபோது அவரோடு பலமுறை சென்றிருக்கிறேன். தெருவில் நின்று கூட அந்த பழைய இயேசுவின் நாமம் என்கிற பாடலை பாடும்போது பிசாசுகள் ஆடும். அவ்வளவு வல்லமையான நாமத்தை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தெரிந்த பாடல் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானிலும் பூமியிலும் மேலான நாமம். வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூமியிலும் மேலான நாமம். வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். இயேசுவின் நாமம். அறிக்கை பண்ணுங்கள். அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும் போதே வியாதிகள் குணமாகும். இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும் போதே பிசாசுகள் ஓடும். ஹல்லேலூயா.
சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஒரு முறை சொல்லுங்க. one more time, come on. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம். நல்ல கரங்களை தட்டி வீடு நினைக்காதுங்க, நல்ல பாடி ஆண்டவராதீங்க. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசனை பாடி கொண்டிருக்கும் போதே அற்புதம் வெளிப்படுகிறது. Come on, hallelujah. Oh, hallelujah. எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஒரு பாடலை கூட பாட போகிறோம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. தாசரே இத்தரணி அன்பாய் இயேசுவுக்குள் கொண்டு வருவோம். ஆமென். இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அதன் அருமையான ஒரு பாடல். பாசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். ஒரு அருமையான நல்ல ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு பாடல். நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்ட போதுமா? நாம் மாத்திரம் இயேசுவின் நாமத்தை அறிந்தால் போதுமா? நாம் மாத்திரம் அவரை ஆராய்த்தால் போணுமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு கூட்டம் இயேசுவை அறிய வேண்டும். அல்லேலூயா. இயேசுநாதர் வருகை ஏன் இல்லை தெரியுமா? வருகை நாட்கள். ஆனா ராஜ்யத்தின் சுவிசேஷம் முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்படும். அப்பதான் ஏசப்பாவுடைய வருகை வரும். அல்லேலூயா. ஒரு பாரத்தோடு கூட பாடுங்க. இந்த ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணிப்பின் ஆராதனையாய், ஒரு மிஷனரி சர்வீஸாய் இது மாறட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். பாசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சொல்லுங்க. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியிட்டோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். பசியிட்டோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பு. ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நான் இயேசுவின் அன்பு அறிவிப்பேன். தாசரே இயேசுவின் அற்புதத்தை நான் அறிவிப்பேன். இயேசுவின் இரட்சிப்பை உலகத்தில் அறிவிப்பேன் சொல்லுங்க. இது நம்ம மேல் விழுந்த கடமை. நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நேசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நேசரை நாம் உயர்த்திடுவோம். ஒரு கவன கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. ஒரு கவன கஷ்டத்துக்குள் நிருஷ்டத்துக்குள் படுகொழிக்குள் விழுந்தனரே.
தரணியே. சேர்ந்து சொல்லுங்களேன் ஒரு அர்ப்பணிப்போடு கூட. ஓ ஹalleluya. தாசரே தரணியே என்பாய் கொண்டு வருவோம். பாசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். பாசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே, இது நம்முடைய தீர்மானமா இருக்கட்டும், இது நம்முடைய அர்ப்பணிப்பா இருக்கட்டும், இது நம்முடைய ஆசையா இருக்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஆமென். கிறிஸ்துவை அறிவிப்பது நம்மேல் உள்ள கடமை. தேவ மனுஷன் பரிசுத்தவான் சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஊழியக்காரங்க மாத்திரம் இல்ல. ஹalleluya, praise the Lord, ஹalleluya. பொதுவா பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், FRANS. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம்னு சொல்லி நான் சிலரை டீச் பண்ணியிருக்கிறேன். அதில் F அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். ஹalleluya. ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவி, நண்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும். R அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ், உறவினர்களுக்கு நம்மால சுவிசேஷம் அறிவிக்க முடியும். A அப்படின்னா அசோசியேட்ஸ், நமக்கு கீழே பணிபுரியவங்களுக்கு கட்டாயம் நம்மால சுவிசேஷம் அறிவிக்க முடியும். ஹalleluya. அடுத்தால பாருங்க FRAN, அல்ல நேபர்ஸ், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம சுவிசேஷ கட்டாயம் அறிவிக்க முடியும் நம்முடைய அன்புனால, நம்முடைய பாசத்தினால. எஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ, ஏர்போர்ட்லயோ, ஒரு மால்லையோ, பல இடங்கள், ஹாஸ்பிட்டல்லையோ, பல இடங்களில் சந்திக்கிறோம். அறிமுகமாக நபருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். இத்தனை பேருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பது நம்மையில் இருந்த கடமை. ஹalleluya, praise the Lord. ஒரு பழைய பாடல் ஒன்றை பாடி கொஞ்ச நேரம் ஆராதித்து நாம் சங்கீத பகுதிக்குள்ளாய் கடந்து வர போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். Jesus, hallelujah. 3 4. Jesus, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் இது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இயேசு என்ற திருநாமத்தி. உண்மையா சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஹalleluya. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீர உள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீர உள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இயேசு நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சொல்லலாமா? இயேசு என்ற கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர் நல்லவர். ஓ ஹalleluya. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமாதே. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை பரலோகத்தில் சேர்க்கும் நாமமாது. பரலோகத்தில் சேர்க்கும். சொல்லுங்க, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமாதே. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமாதே.
தீடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற தீரு. உங்க கவலையை போக்குகிற நாமம் அந்த இயேசுவின் நாமம். உங்க கண்ணீரை துடைக்கிற நாமம் இயேசுவின் நாமம். இயேசு என்ற தீர். நாளைக்கு என்ன செய்ய வேண்டி சோர்ந்து போனீங்களோ, ஒரு வழிகளை திறக்கிற நாமம் தான் இயேசுவின் நாமம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரா. Hallelujah, hallelujah, praise the Lord, hallelujah. ஒரு சரணத்தை கூட பாட போகிறோம். சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் என்னை தாங்கி நடத்துகிற நாமம் அது. தடை முற்றிலும் மாற்றுகிற நாமம். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஹல்லேலூயா. என் நாமத்தில் நீங்க ஒண்ணும் கேட்கல, கேளுங்க. பிதா மகிமைப்பட என் நாமத்தில் நான் செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் ஜீசஸ் நேம் above all name. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணணும், கால்கள் யாவும் முடங்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி அந்த அடியை பாடி அப்படி கொஞ்சம் வர்ஷிப் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம், வருத்தம், ஸ்தோத்திரம், தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Lord, we worship you. Hallelujah. Lord, we praise you. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. பூமி ஒளிந்து போனான், வார்த்தைகள் என்றும் மறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலை. பண்புடிந்த அவனுடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. Come on. Shabala rahato rabale keboshe uraba kashiata raraba. Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோரா என்னை மாற்ற விலையாக இந்த நாரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்ன விலையேற பெற்றவனாய் மாற்ற? ஹல்லேலூயா. விலையாக இந்த நாரே. கரங்களை உயர்த்தி கமான் சே. Hallelujah. Rakabala tarala. Udabaka shigabalaga tudaba. பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை. Receive the power of Holy Ghost. பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை. Yes Lord. Hallelujah. Oh raseke mohotoro. Hallelujah. Hallelujah. Yes Lord. Hallelujah. சங்கீதம் சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். எத்தனை பேர் அறிக்கை பண்ண போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து. எத்தனை பேர் அறிக்கை பண்ண போறீங்க? ஆமென் சொல்லுங்க. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என்
கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அஞ்சிராமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிராமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி. அப்படி பரலோக பாஷையில சேர்ந்து ஆராதிக்கலாமா? ஆஹா அல்லேலூயா சொல்லுங்க. We worship you Lord. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்தில் ஆராதிக்கிறார்களோ இப்பொழுதே அப்படி இல்லத்திலும் உள்ளத்திலும் தேவ மகிமை இறங்குவதாக. Feel the presence of God. ஒரு விசேஷ நாளாய் மாறட்டும், ஒரு வல்லமை நாளாய் இந்த நாள் மாறட்டும். ஓ ஹalleluya. ஓ ரபா ஷகதரபா ஹalleluya. கடைசி ஒரு முறை மாத்திரம் அப்படி கரங்களை உயர்த்தி இந்த பரலோக பாஷையில ஹalleluya. Come on, என்னோடு சேர்ந்து ஹalleluya. அப்படி பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. Hallelujah, hallelujah, praise the Lord. Hallelujah. கொஞ்சம் நல்ல சத்தத்தை உயர்த்தி Hallelujah. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, we worship you. Hallelujah. சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். தேசங்களுக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நோடி இணைந்து ஜெபியுங்கள். வியாதியின் தாக்கம் அதிகமாகிறது என்று ஊடகங்கள், செய்தித்தாட்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வாசித்தேன் சமீபத்தில். அடிக்கடி வாசிக்கிற தெரிந்த வார்த்தை தான் என்னை உணர்த்தியது. மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கவர்களுக்கு நடுவாக மோசே எழும்பி நின்றபோது வாதை நின்று போயிட்டு. விசுவாசிகளே, ஊழியர்களே, மரித்தோர்களும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவாக முழங்காலில் நில்லுங்கள். தேசத்தில் வாதை நிற்க போகிறது. ஹல்லேலூயா. தேசத்தின் வாதை ஆண்டவர் நிறுத்தி போட போகிறார். ஷக்கா பஹாந்தாரா. ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்தியா ஒரு நல்ல தேசம்ப்பா. எங்களுடைய தேசத்தில் உள்ள ஜனங்கள் நல்லவங்கப்பா. ஆண்டவரே, குறைகளை மன்னிச்சிருங்க, குற்றத்தை மன்னிச்சிருங்க, பாவத்தை மன்னிச்சிருங்க, எங்க தேசத்தின் மீறுதலை மன்னிச்சிருங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வியாதி பெருகக்கூடாது, அது சிறுகட்டும், வாதம் நிறுத்தப்படட்டும். நின்று போயிட்டுன்னு வாசிக்கிறோம். பூமி பிளந்து கொஞ்சம் வேற ஒழுங்கிடுச்சு, பயங்கரமான வாதம் வந்துருச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரித்தவர்களுக்கும் உயிரோடுக்கு நடுவாக மோசே எழும்பி நின்ற போது வாதை நின்று போயிட்டு பைபிள்ல வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே, திறப்பின் வாசல்ல நிற்கிறோம் ஐயா. எங்க தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வியாதினால யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ மரணம் சம்பவிக்க கூடாது, மரணங்கள் குறையட்டும். ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிறவர்களுக்கு பரிபூர்ண சுகம் வருவதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. தங்கள் ஜீவனையும் பண்ணையும் வைத்து ஆண்டவரே இங்க போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரே காவல்துறையில் பணிபுரிறவங்க, தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க, தன்னார்வ தொண்டர்கள் எல்லாரையும் பாதுகாத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். சீக்கிரம் மருந்து கண்டுபிடிக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பெருகட்டும். ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்படி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறியவர்களை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த நாட்களில் வேத வாசிக்க ஜெபிக்க அதிக நேரம் முக்கியத்துவம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத சினிமா பார்த்து சீரழிஞ்சு போயிடக்கூடாதப்பா, சீரியலை பார்த்து வாழ்க்கை கெடுத்துடக்கூடாது ஆண்டவரே. அதிகமாக ஜெபிக்க, அதிகமாக வேத வாசிக்க குடும்ப ஜெபம் பண்ண உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போய் நரகத்தின் வாசிகளாய் மாறிவிடாதபடி ஆண்டவரே பரலோகத்தின் வாசிகளாய் மாற தேவன் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறியவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு டிவியை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத ஜீவியத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதே. ஒரு ரிமோட் இருக்கு, ஒரு டிவியே கண்ட்ரோல் பண்ண முடியாத வாழ்க்கை அழிஞ்சிரப்பா, வாழ்க்கை அழிஞ்சிருமே ஆண்டவரே. இந்த ஜெபம் ஒரு எச்சரிப்பா மாறட்டும் ஆண்டவரே, ஜெபம் எச்சரிப்பா மாறட்டும். இதை சீ அப்படின்னு சொல்லி விருத்தத்தில் உதவி செய்வீராகப்பா. எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கட்டடங்கள் அடைக்கப்பட்டிருப்பதனாலே, ஆராதனைகள் இல்லாமல் இருப்பதனாலே, வீடுகளில் இருந்து தாறுமாறாய் வாழ்கிற ஜனங்களுடைய நிலைமைகள் மாறட்டும். தங்களை காத்துக்கொள்ள, ஜீவியத்தை காத்துக்கொள்ள, கண்ணை காத்துக்கொள்ள, சிந்தனை காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி ஆசீர்வதியும். வியாதிப்பட்ட மக்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவீராக. Praise the Lord. Hallelujah. உடபக ஷபலபகதுனா. கர்ப்பஸ்திரியாருக்கு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். நல்ல சுகப்பிரசவத்தை தாரும் ஆண்டவரே. அற்புதத்தை நடப்பிப்பீராக. தேவ கிருபை தங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைகளை ஆசீர்வதியும், பிரயாணங்களை ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் தொடரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கிருபை கூட இருக்கட்டும் ஐயா. வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. அரபு நாடுகளிலே ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை பாதுகாப்பீராக. பணியாற்ற சுவாச மக்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். உலகத்தில் எந்தெந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எல்லாரோடு பூர்ண கிருபை இருக்கட்டும். பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்துல கரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள். அது உறவினராக இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். God bless you. God bless you all. சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீத அருமையான பாஸ்டர் டேனியல் முன்னால் அந்த வாசிக்க அன்போடு கேட்கிறேன். சங்கீதம் 45, Psalms 45 வசனம் மாதிரி வசனம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தத்தை உயர்த்தி வாசிங்கள். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். வீடுகளில் தானே என்று எண்ணி விடாதிருங்கள். பைபிள் எடுத்து வாசிங்க. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை கூட இருப்பதாக. ஆமென். சங்கீதம் 45, Psalm 45. சோஷனீம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேசப்பாட்டாகிய சங்கீதம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்தரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் புரிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பராக்கிரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன சதளங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனையில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலும். சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாத்தி சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்துகொள். தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள்.
ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவருடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரன் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். சில நிமிடம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கொஞ்ச நேரம் மட்டும் இந்த சங்கீதத்திலிருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு நாம் செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். இன்றைக்கு செய்தி பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்கள் நமக்கு தருவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது நல்ல ஒரு சங்கீதம். பொதுவாக அந்த சங்கீதத்தை கல்யாண வீடுகளில் சில திருச்சபையில் வாசிக்கிறது நான் பார்த்திருக்கிறேன். இந்த சங்கீதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவின் அரசாட்சியும் மகிமையும் ஆசீர்வாதங்களும் அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜாதி ராஜாவை வெளிப்பட போகிற இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சியின் மகிமை ஆசீர்வாதம் அறிவிக்கப்படுகிறது. நம்பர் 2, கிறிஸ்துவின் மணவாட்டியினுடைய மகிமை வர்ணிக்கப்படுகிறது. இது ரெண்டு தான் முக்கியம். இந்த சங்கீதத்தினுடைய 2 காரியம். ஒன்று, ராஜாதி ராஜாவா இயேசு வெளிப்பட போகிறார், அவருடைய மகிமையுடைய ஆசீர்வாதம் அறிவிக்கப்படுகிறது. அவருடைய மணவாட்டி, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மணவாட்டி, அவருடைய மகிமை வர்ணிக்கப்படுகிறது. இதுல ஒரு வார்த்தை சிந்திக்கும்படி நான் விரும்புகிறேன். அது எப்பவுமே நம்ம சங்கீதத்தினுடைய தலைப்பு வாசிக்கிறது இல்லை. நீ தலைப்பு வாசிக்கிறோம், அதாவது ஷோஷானின் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேச பாட்டாகி சங்கீதம். கோராகு அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? கோராகின் புத்திரர். நிறைய பேர் சங்கீதங்கள் எழுதினாங்க. மோசே சங்கீதம் எழுதினார், தாவீது சங்கீதம் எழுதினார், கோராகின் புத்திரர் எழுதினார்கள், ஆசாப் சங்கீதம் எழுதினார். இந்த கோராக பத்தி பாத்தீங்கன்னா, கோராக பத்தி நான் பார்க்கும்போது என்னாகும் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, லேவியினுடைய கோத்திர பிதாக்கள், லேவியினுடைய கொள்ளு பேரன் இதுதான் கோராகு. மோசையினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? மோசையினுடைய காலத்தில் என்ன நடக்குது? தோத்திரம், இவங்க மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கிறார்கள். ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க. தோத்திரம், பூமி பிளந்து தாத்தான் அபிராம் கூட்டத்தை விழுங்கி விட்டது. அன்றைக்கு கோராகு தப்பித்துக் கொண்டார், கோராகின் பிள்ளைகள் தப்பித்துக் கொண்டார்கள். அப்படி வருகிறது இந்த கோராகின் சந்ததி, அப்படி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகுமோ 26:11 பார்த்தீங்கன்னா, கோராகின் பிள்ளைகள் மரிக்கவில்லை எழுதியிருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். பல சங்கீதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கோராகின் புத்திரர், அவங்க பிள்ளைகளால் எழுதப்பட்டதுன்னு எழுதியிருக்கிறது. சங்கீதம் 42, சங்கீதம் 44, 45, 46, 47, 48, 49, சங்கீதம் 84, சங்கீதம் 85, 87, ஆனால் 88 அதுவும் ஒரு கோராகின் மகன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ எனக்கு நான் சிந்தித்த பகுதியை நான் சொல்றேன். நேரத்துல இருந்து நான் அந்த காரியத்தை சிந்தித்தேன். ஒரு காலத்தில் தலைமைத்துவத்துக்கு விரோதமாக எழும்பி, ஊழியருக்கு விரோதமாக எழும்பி, தேவனுக்கு விரோதமாக எழும்பி, தேவனுடைய கோபத்துக்கு ஆளான இந்த கோராகின் புத்திரர் பின் நாட்களில் தலைமுறைகள் வரும்போது கர்த்தர்களை மன்னித்து மறந்து அவளை துதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஆச்சரியமான ஒன்று, ஆச்சரியமான. கோராகின் புத்திரர் அப்படின்னா இது லேவியின் வம்சம், லேவியின் வம்சங்கள் வருகிறது. நல்ல கவனிங்க. மோசையின் காலங்கள் முடிந்து யோசுவாவின் காலங்கள் ஆரம்பிக்கிறது. யோசுவாவின் காலங்கள் முடிந்து நியாயாதிபதிகளின் காலம் ஆரம்பிக்கிறது. நியாயாதிபதியின் கடைசி தீர்க்கதரிசி தான் சாமுவேல். நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். இந்த சாமுவேலே யாருன்னா, அவர் கோராகின் புத்திரருடைய ஒரு கிட்டத்தட்ட 16 மோசையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16, 17வது தலைமுறையில் இருக்கிறார். அவரே ஒரு கோராகின் புத்திரர் தான். ஆச்சரியமா இருக்கு. தாவீது காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த தாவீதின் காலத்திலே இந்த கோராகின் புத்திரர்களை பாடுகிற பொறுப்புல வைக்கிறார். பாடுகிற, ஆராதிக்கிற பொறுப்பு வைக்கிற நிறைய பொறுப்புல அவங்க இருந்தாங்க. அவங்க வாசல் காக்கிறவங்களா இருந்தாங்க. 1 நாளாகமம் 26:19 வாசிக்கிறோம், அவர்கள் வாசல் காக்கிற பொறுப்புல இருந்தாங்க. 1 நாளாகமம் 9:19 வாசிக்கிறோம், அவர்கள் பணிவிடை வேலை செய்தார்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்க இதுக்கு முந்தி நிறைய காரியங்கள்லாம் பண்ணினாங்க. மோசே யாரும் குரோதமா முறுமுறுத்தாங்க, கர்த்தருக்கு குரோதமா கூட்டம் கூட்டினாங்க. அதை நீங்க என்னாகமம் 27ஆம் அதிகாரத்திலும் என்னாகமம் 16ஆம் அதிகாரத்திலும் வாசிக்க முடியும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா பின்னாட்களில் அவங்க ஆண்டவரை துதிக்கிற பொறுப்புல வந்து விட்டார்கள் என்பது ஆச்சரியமான ஒரு செய்தி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய ஆசாப், ஏத்தான், ஏமான், ஆசாப், ஏத்தான் இவங்கள தாவீது பாடகர் தலைவர் குழுவினரா நிரூபிக்கிறார். மியூசிக் டைரக்டரா அவங்கள வந்து சபையில விட்டு ஆராதிக்க வைக்கிறார். இவங்க எல்லாம் யாருன்னா இந்த கோராகின் புத்திரர் தான். ஆச்சரியமான செய்தி. ஆனால் பின்னாட்களில் அவர்கள் தங்கள் வாழ்வை ஒரு காலத்தில் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தவர்கள், ஒரு காலத்தில் தெய்வ திட்டத்துக்கு தெய்வ சித்தத்துக்கு எதிர்த்து நின்றவர்கள் பின்னாட்களில் தங்களை ஊழியம் செய்ய தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தது ஆச்சரியமான ஒன்று. குறிப்பெடுக்கிறவங்க இருந்தால் 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கே கோராகின் புத்திரை குறித்து எழுதியிருக்கிறது. சிம்பிளா நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இங்கே 2வது பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தில் ராஜாவாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சங்கீதக்காரர் வர்ணிக்கிறார். கோராகின் புத்திரர்களுக்கு போவிக்கப்பட அந்த சங்கீதம். ஆமென். அதில் வாசிக்கிறோம், கர்த்தர் எப்படிப்பட்டவர், ராஜாதி ராஜா அவர் எப்படிப்பட்டவர் என்று வர்ணிக்கிறார். 3ஆம் வசனத்திலே எல்லா மனுஷரிலும் அவர் சௌந்தரியம் உள்ளவர், நல்ல அழகுள்ள தேவன். ஆமென். ஒரு அழகான ஒரு தெய்வம், பரிசுத்தத்தில் அழகானவர், ரட்சிப்பில் அழகானவர், வல்லமையில் அழகானவர், வரங்களில் அழகானவர், ஏழைகளை நேசிக்கிறதில் அழகானவர், தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற அழகானவர், ரொம்ப அழகான தெய்வம். தோத்திரம். அல்லேலூயா. உன்னத பாட்டில் நேசரை வர்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அழகாக எழுதியிருக்கு, அவர் வெண்மையும் சிகப்புமானவர், 10,000 பேரில் சிறந்தவர். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். ஆமென். அப்படியே வஸ்திரம் யாராலும் விழுக்க முடியாத அவ்வளவு வெள்ளையா இருந்துச்சான். ஆமென். தலை எவ்வளவு அழகா இருந்துச்சான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசாயால வாசிக்கிறோம், அல்லேலூயா, அவ்வளவு அழகுள்ள தேவன். தெளிவா பல இடங்கள் எழுதியிருக்கிறது, ஆண்டவர் யார், எல்லா மனிதர்களும் சௌந்தரியம் உள்ளவர். ஆனா சிலுவையில தொங்கும் போது அழகை நமக்காக அவர் இழந்தார். அழகுள்ள தெய்வம். யூத வம்சத்தில் அவர் பிறந்தார். நான் யூதர்களை பார்த்திருக்கிறேன், யூதர்களோடு பழகியிருக்கிறேன், யூதர்கிட்ட பேசியிருக்கிறேன். நான் பார்த்ததில் யூதர்கள் மிக அழகானவர்கள். ஆமென். சரீர பிரகாரமாகவே அழகானவர்கள் தான். ஆண்டவர் சௌந்தரியம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவருடைய அழகு வர்ணிக்க முடியாது. உதடுகளில் அருள் பொழிகிறது. இயேசு கிறிஸ்து வந்தபோது தேவையற்ற வார்த்தையை அவர் பேசல. உதடுகளில் அருள், தேவ கிருபை வெளிப்பட்ட உதடாய் இயேசுவின் உதடு இருந்தது. நல்ல ஓமைகள், நல்ல வார்த்தைகள் வெளிப்பட்ட நல்ல உதடா இருந்தது. ஆண்டவருக்கு தோத்திரம். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள், verse 5. உடைய அம்புகள் கூர்மையானவைகள், ராஜாவுடைய சத்துருவின் இருதயத்தை பாயும், ஜனதளங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். அல்லேலூயா. ஜனங்களை ஜெயிக்கிறவராக கர்த்தர் வெளிப்படுகிறார். ராஜா ஜனங்களை ஜெயிக்கிறவராக அவர் வெளிப்படுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 6ஆம் வசனத்திலே ராஜா நீதி உள்ள செங்கோலை உடையவர். அவருடைய ஆட்சி நீதி உள்ள ஆட்சி என்பதை அங்கே விளக்கி காட்டுகிறது. ஆண்டவருக்கு தோத்திரம். 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆனந்த தைலத்தினால் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி ராஜாவை அவர் வர்ணிக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், ராஜாதி ராஜா கிறிஸ்துவின் அரசாட்சியின் மகிமை ஆசீர்வாதங்கள் அறிவிக்கப்படுகிறது. இது காரியங்கள். இங்கே அடுத்த முக்கியமான பகுதி, ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் யார், ஆணோ பெண்ணோ, நம்மெல்லாம் யார் தெரியுமா? ராஜாதி ராஜாவை சந்திக்கிற மணவாட்டிகள். இயேசு மணவாளன், நம்மெல்லாம் மணவாட்டிகள், கிறிஸ்துவின் மணவாட்டிகள். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் மணவாட்டி யார் என்பதை எஞ்சிய அந்த வசனங்களிலே அவர் விளக்கி வருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ எங்க வந்து நிற்கிறாளா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தந்தத்தினால் செய்த அரமனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம்
சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதா இருக்கிறது. இது ஆண்டவரை வர்ணிக்கிறது. 9ஆம் வசனம், உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். பாருங்க, ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் ராஜாவின் வலது பாரிசத்தில் வந்து நிற்கிறாள். ராஜாவின் வலது பாரிசத்தில் நிற்க அவள் ஒப்பீரின் தங்கம் அணிந்திருக்கிறாள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே தங்கம் என்பது எதை காட்டுகிறது? பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசம். பொன்னை விட விலை கொண்டது விசுவாசம். நீங்க மணவாளனாக இயேசுவின் பக்கத்திலே மணவாட்டியா நீங்கள் இருக்க வேண்டுமானால், நீங்கள் அன்றைக்கு தோத்திரம் பொன்னினாலே அலங்கரிக்கப்படுகிறது போல இன்றைக்கும் சிலர் அறிந்தோ அறியாமலோ பொன்னினாலே தங்களை அலங்கரிக்கிறார்கள். அது அலங்காரமாக இராது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பொன்னினாலும் வெள்ளினாலும் உங்களை அலங்கரியாமல் எழுதியிருக்கிறது. நாம் விசுவாசத்தினாலே அலங்கரிக்க வேண்டும். தோத்திரம் அவர் வலது பார்சது போய் நிற்கணுமா? விசுவாசத்தினாலே மணவாட்டி தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. 2வது வாசிக்கிறோம், குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், சிந்திக்கணும். இது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். எத்தனை பேர் கேட்கிறோம், எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? மணவாளன் இயேசுக்கு மணவாட்டியை மாற வேண்டுமா? அந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. நல்ல கேட்கணும். கேட்கிற காதையும் காண்கிற கண்ணையும் கர்த்தர் தந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நல்ல கேட்கணும். விசுவாசம் கேள்வினாலே வரும், நாட் கொஸ்டின், ஹியரிங். விசுவாசம் முட்டாத்தனமா கேள்வி கேட்கறதுனால வராது. காதால கேட்க 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 விசுவாசம் வரும். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ காதல கேட்கிறா, இயேசு குருடனை சோமாக்கினார், குஷ்டரோகி சோமாக்கினார், ஊமையனை சோமாக்கினார். இதெல்லாம் கேட்ட போது அவளுக்கு விசுவாசம் வந்துச்சு. தோத்திர நேர போய் இயேசுவின் சரீரத்தை தொட்டாள், தொட்டவள் சுகமானாள். கேள்வினால் வரும். செவியை சாய்த்து சிந்திக்கணும். தோத்திரம் சிந்தனை எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருக்கு? எத்தனை பேர் சிந்திக்கிறீங்க? சிலர் துதியாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து சிந்தைகள் வீணராகிறார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைகிறது. மணவாட்டியை மாற வேண்டுமானால் செவியை சாய்த்து சிந்திக்க வேண்டும். அடுத்தால பாருங்க, உன்னுடைய தகப்பன் வீட்டை மறந்துவிடு, அப்பொழுது உன் ராஜா உன் அழகில் பிரியப்படும், அவர் உன் ஆண்டவர். நல்ல கவனிங்க, பழைய ஐக்கியத்தை மறக்கணும், பழைய வாழ்க்கையை மறக்கணும், பழைய ஜீவியத்தை மறக்கணும். தகப்பன் வேண்டான்னு சொல்லல, தாய் வேண்டான்னு சொல்லல. 10 மாதம் தாய் வயிற்றுக்குள்ளே பிள்ளை இருந்தது. அந்த பிள்ளைக்கு வளர்ச்சியான ஆகாரம் கிடைத்தது, பிள்ளை வளர வேண்டிய ஆக்சிஜன் கிடைத்தது. ஆனால் கரெக்டா டெலிவரி டேட் வந்த அன்னைக்கு பிரசவமாகாவிட்டால் தாயும் மரித்து போவாள், சேயும் மரித்து போகும். தொப்புள் அறுக்கப்பட வேண்டும். தாயும் பிள்ளையும் பிரிக்க வேண்டும். பழைய வாழ்க்கை, பழைய பாரம்பரியம், பழைய ஜீவியத்தோடு ஜீவித்தால் நாம் மணவாளன இயேசுவுக்கு மணவாட்டிய மாற முடியாது. ஒரு வேறுபட்ட வாழ்க்கை, ஒரு செப்பரேஷன் லைஃப். ஆண்டவருக்கு தோத்திரம். அதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பழைய ஐக்கியத்தை விடணும். தகப்பன் வீட்டை மறந்து விடு, அழகில் பிரியப்படுவார். சில சகோதரிமாரை பார்த்துருக்கிறேன், கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துருந்துட்டு புருஷனை நேசிக்கிறது இல்லை, மாமியாரை நேசிக்கிறது இல்லை, மாமனாரை நேசிக்கிறது இல்லை, புருஷன் குடும்பத்தை நேசிக்கிறது இல்லை, பழசையே பேசிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், கடைசி வரைக்கும் உருப்படாது. இது அப்பா வேணும், அம்மா வேணும், எல்லாம் வேணும். வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. வந்த வீட்டில் புருஷனை நேசிக்க தெரியல, வந்த வீட்டில் பிள்ளையை நேசிக்க தெரியல, வந்த வீட்டில் மாமனாரை மாமியார் நேசிக்க தெரியல. இது பழசையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். மணவாட்டியா மாற முடியாதம்மா. உன் பழைய பாரம்பரியம் இருக்கிறவர்களும், உன் பழைய பாவம் இருக்கிறவர்களும், பழைய சிற்றின்மங்கள் இருக்கிற வரையிலும் நீ கிறிஸ்துவுக்கு மனவாட்டியை மாற முடியாது. ஒருவன் கிறிஸ்துக்குள் புது இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதானது. நீங்கள் நான் யார் தெரியுமா? புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தோத்திரம். பாருங்க, ராஜா அழகில் பிரியப்படும். ராஜா விரும்புகிற அழகு இருக்கணும். அழகுன்னு சொல்றது கண்மை போடுறதோ, அழகுன்னு சொல்றது பியூட்டி பார்லருக்கு போகிறதோ, அழகுன்னு சொல்றது அலங்கோலமா ட்ரெஸ் பண்றது அழகு. நீங்க நினைச்சுக்கிட்டோம். தம்பி மாதிரிலாம் பார்த்தா முடியெல்லாம் ஒரு சைஸா வச்சிருக்கான், பப்பரப்பான்னு முடி வெட்டியிருக்கான், அவன் அழகு நினைச்சுக்கிட்டு இருக்கான். தோத்திரம். அது கழுகு கூடு காக்கா கூடு மாதிரி இருக்கு. பாவம், பரிதாபமா இருக்கு. பைபிள்ல போட்டிருக்கு, முடி சைடு ஓரத்தை வெட்டாதன்னு போட்டிருக்கு. இது பெற்றோரும் சொல்லி கொடுக்கறது இல்லை, சில போதகரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. பார்க்கவே அருவருப்பா இருக்கு. முடியெல்லாம் ஒரு சைஸா வெட்டிட்டு இருக்காங்க, அருவருப்பா.
முன்னாலெல்லாம் வயசான தாத்தாமாருக்கு மேலே வழுக்கத்தில் இருக்கும், சைடில் முடி இருக்கும். ஆனால் இப்போ உள்ள பைக்களுக்கு மேலே முடி இருக்கு, சைட்லாம் வழுக்கா இருக்கு. யார்கிட்ட போய் சொல்ல? இவன் இது அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். தங்கச்சிமாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு போகிறாங்க. பார்க்கும்போது நீ கோவம் தான் வரும். பைபிள் சொல்லுது, நான் வச்சிருக்கிற பைபிள் சொல்லுது, ஆண்கள் வஸ்திரத்தை பெண்கள் தெரிவிக்கக்கூடாது, பெண்கள் வஸ்திரத்தை ஆண்கள் தெரிவிக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானவர்கள். Glory be to God. அது அழகல்ல. பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் நீளமாக முடிய வளர்க்கணும், ஆண்கள் முடிய வெட்டக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் பியூட்டி பார்லரில் போய் முடிய வெட்டிடுறோம். ஆனால் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு முடி வெட்டக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஏன்னு ஏன்ட்ட கேட்கக்கூடாது, ஏசுநாதத்தை கேளுங்க. நானா பைபிள் எழுதி வச்சிருக்கேன். அது அழகல்ல, நம்ம அழகு நினைச்சிட்டோம். வேதம் சொல்ல, சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கும் குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவது. அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. பரிசுத்தமானது நித்திய நாளாய் தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. பரிசுத்தம் தான் அழகு. நீங்க தான் தேவனுடைய ஆலயம். You are the temple of God or you are the church of God. நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்கு அழகு என்ன தெரியுமா? holiness, பரிசுத்தம். ராஜா விரும்புகிற அளவு பரிசுத்தம். அடுத்தால பாருங்க, ஆண்டவர் அவரை பணிந்து கொள். ஆண்டவரை வர்ஷிப் பண்ணும். யார் மனவாட்டியா மாற முடியும் தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இவர்களை எனக்கு என்று ஏற்படுத்தினார், இவர்களை துதியை சொல்லி வருவார் வேதம் சொல்லுகிறது. இந்த சங்கீதத்தில் அவருக்கு மனவாட்டியை மாற வேண்டுமானால், வலது பார்சல் இருக்க வேண்டுமானால், அவர் ஆண்டவர், நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதிக்க பழகுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அவளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதத்திலே உள்ளான பூரண மகிமை. வெளித்தோறது கிறிஸ்தவன் இருந்தா போதாது, நகையை கலத்தணும். ஆண்டவர் விருப்ப தந்தா. ஆனா நகை மட்டும் அல்ல, உள்ளத்தில் இருக்கிற பகையை கலத்தணும். பகையை கலத்தாம நகையை மட்டும் கலத்தி என்ன பிரயோஜனம்? நகை கலத்து ரொம்ப ஈஸி, 2 ஸ்க்ரூ தானே. ஆனா பகையை கலத்திட்டீங்களா? பேலன்ஸா நான் பேச விரும்புறேன். ஆண்டவர் ஒரு வெறுப்பை தந்தா செய்யறதுக்கு ரெடியா இருங்க. நான் அதை விட உள்ளான பூரண அழகு, உள்ளத்துக்குள் இன்சைட் சாந்தம் அமைதல் என்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. Praise the Lord. Glory be to God. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படட்டும். அடுத்தல பாருங்க, சித்திர தையலாடை உடையவளாக இருந்தார். சித்திர தையலாடை என்ன தெரியுமா? எம்ப்ராய்ட். சொல்லி அமர்கிறேன், சித்திர தையலாடை என்றால் எம்ப்ராய்ட். எம்ப்ராய்ட் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் ஊசியை குத்தி 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 1000 1,00,000 தடவை குத்தி 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 வந்து அழகான டிசைன்ல வந்து சித்திர தையலாடை. சில பாடுகள் வழியாய், சில உபத்திரத்தின் வழியாய், சில போராட்டங்கள் வழியாய் வரும்போது முடிவு என்ன தெரியுமா? உபத்திரப்பட்டது நல்லது ஆகிய நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம், இவர்கள் யார்? அநேக உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டி இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். கடைசியாய் அல்லேலூயா, ராஜா அரண்மனையில் பிரவேசிப்பார்கள். கடைசி யார்? நீங்களும் நானும் மனவாட்டி யார் தெரியுமா? ராஜாதி ராஜா இயேசு நமக்கு ஒரு அரண்மனை, பரலோக ராஜ்யம். அங்கே பிரவேசிக்க அழைக்கப்பட்ட கூட்டம் தான் இந்த மனவாட்டிய கூட்டம். ஆண்டவர் நல்லவர். 2 பகுதி. 1 ராஜாதி ராஜா, அவருடைய மகிமை, அவருடைய ஆசீர்வாதங்களை வர்ணிக்கிற சங்கீதம். 2 மனவாட்டி யார் என்கிற தெளிவான காரியத்தை புரிந்து கொள்கிற காரியம். மணவாளன் இயேசு வரப்போகிறார். மணவாட்டி சபையே அவரை சந்திக்க அந்த வசனத்தின்படி ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். God bless you. உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமான அறிவிப்புகள் ஒன்றுமில்லை. நாம் அரசாங்கத்தில் கட்டிடங்களை திறந்து ஆராதிக்கலாம் என்று சொல்லும்போது உங்களுக்கு அறிவிப்பு தருகிறோம். அப்பொழுது ஆராதிக்கலாம். குடும்பங்களில் ஜெபியுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். முடிவிலே உங்களுக்காக விசேஷமான ஜெபம் ஏறெடுக்கப்படும். இன்றைக்கு அன்பான பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்கள் நமக்கு ஆண்டுடைய வார்த்தை தருவார்கள். எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the name of our Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Indeed, it is a great privilege and honor to be stand before you to say God's word. நாங்கள் உங்களுக்கு முன்பாக நிற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். Hope you are doing well and you are enjoying the presence of God while we are worshiping. நீங்கள் நன்றாய் இருக்கிறீர்கள் என்றும் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனையில் மிகவும் சந்தோஷத்தோடு களிகூர்ந்தீர்கள் என்றும் நாங்கள் நம்புகிறோம். Let's be with the attitude of prayer to listen to God's word. ஜெப நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். Surely may God be talk with you this morning prophetically.
நிச்சயமாகவே தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. Hallelujah. ஹல்லேலூயா. Let's close your eyes and look at God and ask God to talk with us in this morning. கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி கேளுங்கள். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. When He calls me, I will answer. When He calls me, I will answer. When He calls me, I will answer. I will somewhere working for my Lord. I'll be somewhere working. I'll be somewhere working. I'll be somewhere working for my Lord. I'll be somewhere working. I'll be somewhere working. I'll be somewhere working for my Lord. இந்த நாளில் ஆண்டவர் அழைப்பை உறுதிப்படுத்த விரும்புகிறார், அழைப்பை புதுப்பிக்க விரும்புகிறார். Today God wants to make sure your call and renew your call. ஒருவேளை அழைப்பை நீங்கள் இழந்திருக்கலாம். You may lose your call. ஒருவேளை அழைப்பை நீங்கள் மறந்திருக்கலாம். You may forget your call. ஆனால் இந்த நாள் ஆராதனையில் தேவனுடைய அழைப்பை இன்னைக்கு உறுதி செய்ய போகிறார். But today God wants you to make sure His call. இந்த நாளுடைய செய்திகள் ஆவியானவர் பேச போகிற வார்த்தை நம்மை சிந்திக்க தூண்டுவதாக. Today Holy Spirit wants to speak with us, which is should realize what He wants to speak with us. Hallelujah. Praise the Lord. நாம் ஆங்கிலத்திலே பாடின பாடலை ஒரு விசை நாம் தமிழில் பாடி தொண்டு செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து இந்த செய்தியை கேட்க நான் கேட்கிறேன். What we sing the song which is in English, we are going to sing it in Tamil. What its meaning, I will do the God's ministry where God puts me. Hallelujah. Praise the Lord. Jesus. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you and we praise you for this great time to gather as a church to worship you. நீர் எங்களுக்கு சபையாய் தந்த இந்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். We praise you and thank you for the grace and mercy for given to us, Lord. நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your protection, thank you for your guidance. உம்முடைய பாதுகாப்புக்காக உம்முடைய வழிநடத்துதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, I ask you to continuously guide us and lead us. நீர் எங்களை தொடர்ந்து எங்களை நடத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் வேண்டுகிறோம். Lord, especially I ask to pray for you, Lord, for the word of God. Lord, deliver your word this morning. இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கிக்க கர்த்தர் போதுமான கிருபைகளை எங்களுக்கு தாரும். Let this word be make them to confirm their calling. இந்த நாளில் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை அருமையான தேவ ஜனங்களுடைய இருதயத்திலே அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. Let this word of God be blessing to each one of us who are hearing this word, Lord. இந்த கர்த்தருடைய வார்த்தை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆறுதலை உண்டாக்க கர்த்தர் உதவி செய்வீராக. Spirit of God, hide us and you reveal from us, Lord. எங்களை மறைத்து பரிசுத்த ஆவியானவரே நீர் வெளிப்படுவீராக. We commit ourselves in thy hand. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். In Jesus' precious name we pray. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. May God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I am really so excited to say God's word in this special Sunday service. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். Let this Sunday service message being as a missionary service. இந்த நாளின் ஆராதனை மற்றும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மிஷனரி அழைப்பை குறித்ததான வார்த்தையாய் அமையட்டும். Hallelujah. Hallelujah. Let's turn your Bible to the book of Luke chapter 10 verses 1 through 3. லூக்கா 10வது அதிகாரத்தின் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களுக்கு நேராய் உங்களுடைய சிந்தனைகளை திருப்பும்படி அன்பாய் கேட்கிறேன். Let's turn over your Bible to the book of Luke. Gospel according to Luke chapter 10 verses 1 through 3. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். First let me read in English, then after Pastor Daniel he will read in Tamil. Verse 1, after this the Lord appointed 70 others and sent them 2 by 2 ahead of him every town and place where he was about to go. He told them, the harvest is plentiful, but the workers are few. Ask the Lord of the harvest, therefore, to send out workers into the harvest field. Go, I am sending you out like lambs among wolves. லூக்கா 10வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். Praise the Lord. Praise the Lord. Here in this passage, chapter 10, we are learning about God appointed 70 people. He is sending them to the field. லூக்கா 10வது அதிகாரம் இந்த வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 பேரை நியமித்து ஊழியத்திற்காக அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். As we know already, he appointed 12 disciples to be with him and proclaim the gospel and deliver the people. நாம் ஏற்கனவே அறிவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்து தன்னோடு கூட இருக்கும்படியாகவும் கர்த்தருடைய வேத வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக தெரிந்து கொண்டார். Then after that, God Jesus Christ appointed 70. In English it says appointed. அதுக்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் 70 பேரை கர்த்தருடைய ஊழியத்திற்காக நியமித்ததாக பார்க்கிறோம். Praise the Lord. The particular word appointed 70. ஆங்கிலத்திலே appointed என்று எழுதப்பட்ட வார்த்தைக்கு நியமித்தார், 70 பேரை நியமித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. In special this verse, the particular verses is touching my heart. What is verse 1, and send them 2 by 2 ahead of him to every town and place where he was about to go. He was about to go. அந்த வார்த்தை என்னை மிகவும் தொட்டது. அது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 பேரை தெரிந்தெடுத்து 2 பேராக தான் எந்த பட்டணத்திற்கு போக ஆசைப்பட்டாரோ தனக்கு முன்பாக அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Wow, it is a very awesome words. He was about to go, the place where he was about to go. அது மிகவும் நல்ல வார்த்தை. தான் போகுவதற்கு முன்பதாக அவர் எங்கே போக விரும்பினாரோ அந்த இடத்திற்கு அவர் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். That same God is want you to go where Jesus want to reveal his power and anointing. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே தன்னை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ, எங்கே தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு உங்களை அனுப்ப அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The verse 1, after this, 10வது அதிகாரம் 1வது வசனம் முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு. From this
where we can understand something was happening before that. இவைகளுக்கு பின்பு என்ற வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால் பல காரியங்கள் இதற்கு முன்பாக நடந்திருக்கிறது. To understand chapter 10 verse 1, this particular verse, the background is in chapter 9. 10வது அதிகாரத்தின் சாராம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் நிச்சயமாக 9வது அதிகாரத்தில் நம்முடைய சிந்தையை திருப்ப வேண்டும். Some incidents were happening the chapter 9. That's what this particular verse is written here after this. சில சம்பவங்கள் லூக்கா 9வது அதிகாரத்திலே நடந்திருக்கிறது. அதனால் தான் 10வது அதிகாரம் 1வது வசனம் இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கிறது. Chapter 9 verse 1 and 2. லூக்கா 9வது அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். When Jesus had called the 12 together, he gave them power and authority to deliver out all the demons and to cure disease. And he sent them out to preach the kingdom of God and to heal the sick. அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். Luke chapter 9 is talking about God appointed 12. லூக்கா 9வது அதிகாரம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை நியமித்தார் என்று. Luke chapter 10 is talking about he appointed 70 more. லூக்கா 10வது அதிகாரம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 பேரை நியமித்தார் என்று சொல்லி. Then I was thinking through this passage, why Jesus appointed 70? நான் இந்த பகுதியின் மூலம் சிந்திக்க ஆரம்பித்தேன், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 பேரை தெரிந்தெடுத்தார். Chapter 9 verse 1 says he called the disciples. It particularly written he had called the 12. லூக்கா 9வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது அவர் 12 சீஷர்களை அப்போஸ்தலர்களை நியமித்தார் என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறது. நியமித்தார் அல்ல, அழைத்தார். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆங்கிலத்தில் it was written here he called. லூக்கா 9வது அதிகாரம் 1வது வசனம் தமிழிலே தெளிவாய் சொல்கிறது தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து அழைத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. There was a calling, great commission to the 12 disciples. சீஷர்களுக்கு மாபெரும் கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. But in chapter 10 verse 1 it says he appointed. ஆனால் 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது அவர் நியமித்தார் என்று. Here not talking about the calling, here is talking about appointing. அவர் அங்கே அழைத்தார் என்று எழுதவில்லை, அவர் அங்கே அவர்களை நியமித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. What do you mean by appointed? நியமிப்பது என்றால் என்ன? The person who does not be able to go further, instead of him there is someone is substitute in that. ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் முன் செல்ல முடியாத ஒருவனுக்கு பதிலாக மற்றொரு மனிதனை அந்த மனிதனுக்கு பதிலாக நியமிப்பது. So from here what we are understand here, behalf of the 12 disciples, God is looking for something he appointed extra 70 people. நாம் இங்கே இருந்து எதை புரிந்து கொள்கிறோம் என்றால் அந்த 12 சீஷர்களுக்கு பதிலாக ஆண்டவர் இங்கே 70 பேரை நியமித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். God was trusted the 12 people, or they may able to do something for Christ, but they failed. That's why God appointed 70 more. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 12 பேரையும் நம்பினார். அவர்கள் எனக்காக ஏதாகிலும் செய்வார்கள் என்று சொல்லி அவர் நம்பினார். ஆனால் அவர்கள் அதில் தோல்வி அடைந்ததனால் அவர் மீண்டும் 70 பேரை நியமிக்க வேண்டியதாயிற்று. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today the God's word I entitled this sermon is why Jesus appointed others instead of me. இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பாக ஏன் எனக்கு பதிலாக ஆண்டவர் மற்றவர்களை நியமித்தார். Why Jesus appointed others instead of me. ஏன் ஆண்டவர் எனக்கு பதிலாக மற்றவர்களை நியமித்தார். If you are noting, if you are writing, just pen it down as his title, why Jesus appointed others instead of me.
நீங்கள் ஒருவேளை குறிப்பு எடுக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து இப்படி எழுதிக் கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக மற்றவர்களை நியமிக்கிறார்? Hallelujah. அல்லேலூயா. Why Jesus bless others instead of me? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார்? Why Jesus using other persons instead of me? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை உபயோகிப்பதற்கு பதிலாக மற்றவர்களை உபயோகிக்கிறார்? God supposed to use me mightily, but He is using other person. அவர் நிச்சயமாகவே என்னை உபயோகித்திருக்க வேண்டுமானால் ஏன் எனக்கு பதிலாக மற்றவர்களை உபயோகிக்கிறார்? Did you thought something and some days about this? நீங்கள் எப்போதாவது இதை குறித்து யோசித்ததுண்டா? I thought many times. நான் இதை பற்றி அதிகமாக யோசித்திருக்கிறேன். Hallelujah. Praise the Lord. May God would speak with you prophetically in this morning. இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனமாய் உங்களோடு He பேசுவார். told disciples in chapter 9. லூக்கா 9வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அழைத்தார். But in chapter 10 he appointed instead of that 12. ஆனால் 10வது அதிகாரத்திலே அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு பதிலாக 70 பேரை நியமித்தார் என்று பார்க்கிறோம். Why? We may have the question mark. Why, Lord, you did not use me? Why, Lord, you are not using me? ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே எழும்பலாம். ஏன் ஆண்டவரே என்னை நீர் பயன்படுத்தவில்லை? ஏன் என்னை நீர் உபயோகிக்கவில்லை என்று சொல்லி. Why, Lord, my family is still in the condition of poor? என்னுடைய குடும்பம் இன்னும் ஒரு தாழ்வான நிலையிலே காணப்படுகிறது என்று சொல்லி. Why, Lord, still I am having the low personality of life? நான் ஏன் இன்னும் அந்த தாழ்வான நிலையிலே காணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். Whenever we are looking at others, we have the guilty feeling in us. God is not using me. I am not worthful. I am worthless. I am hopeless. நாம் அநேக நேரங்களில் மற்றவர்களை பார்க்கும்போது ஆண்டவர் என்னை உபயோகிப்பதில்லை, நான் ஒரு திறமையில்லாத பாத்திரமாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். Today in this morning God is encouraging you. You may lose your calling because of appointed someone. He want to some appointed in the same place where called you. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவரே எனக்கு பதிலாக மற்றவர்களை நியமித்துக் கொண்டார் என்று சொல்லி. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் மீண்டும் உங்களோடு பேசுகிற காரியம், உங்களை அவர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். What God wants is that what God want to do something through you, He will do through you only. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதை கண்டிப்பாய் உங்களை கொண்டு செய்வார். That was His heart beating. His desire is to we have to do something what God appointed me. அதுதான் ஆண்டவருடைய இதய துடிப்பாகவும் இருதயத்தின் எண்ணமாகவும் இருக்கிறது. நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய சித்தமானாரோ அதை நம்மை கொண்டே செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். But many times we are doing as worthless. ஆனால் நாம் பல வேளைகளிலே மதிப்பில்லாத காரியங்களை செய்து விடுகிறோம். There are 3 things what do not do. 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். நாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி. Don't underestimate. நீங்கள் குறைவான மதிப்பிடாதிருங்கள். Don't underestimate. குறைவான மதிப்பிடாதிருங்கள். ஒரு நாள் when we are looking at someone, we underestimate ourselves. நாம் மற்றவர்களை அநேக நேரம் பார்க்கும்போது நாம் நம்மை நாமே குறைத்து மதிப்பிடுகிறோம். They thought, oh, I am humbling myself. That is not humble. Humility is so different. நாம் நினைக்கிறோம் நாம் நம்மை அவர்கள் மத்தியிலே தாழ்த்துகிறோம் என்று நினைக்கிறோம். தாழ்மை என்பது வேற. தாழ்வு மனப்பான்மை என்பது வேற, தாழ்மை என்பது வேற. But what we are doing is we are underestimate. Then second, don't overestimate. உயர்ந்த மனப்பான்மை நமக்கு ஒரு காலம் வேண்டாம். உயர்ந்த மதிப்பீடு நம்மை ஒரு காலம் செய்ய வேண்டாம். Overestimate. Actually, we did, for example, the 12th standard student, he already failed. That he used to say, I will become as a engineer. I will become as an engineer. But since 2 years, he did not write the exam which he failed. எடுத்துக்காட்டாக ஒரு மாணவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 வருடமாக அவன் தோற்றுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனுடைய இருதயத்தினுடைய எண்ணம் என்ன? நான் ஒரு நாள் இன்ஜினியர் ஆவேன், ஒரு பொறியாளர் ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிற எண்ணமுடையவர்கள்.
Don't underestimate, don't overestimate. நீங்கள் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டாம், உங்களை நீங்கள் உயர்ந்த மதிப்பீடு கொடுக்கிறவர்களாயும் இருக்க வேண்டாம். Then third, don't compare with others. நீங்கள் ஒரு காலம் உங்களை மற்றவர்களோடு இணைத்து பேசாதிருங்கள். Thus three things we are going to discuss in the life of 12 disciples. நாம் இந்த மூன்று காரியங்களை தான் இந்த 12 அப்போஸ்தலர்களோடு சேர்த்து அவர்கள் மூலமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். The 12 disciples, they were underestimate themselves, they were overestimate themselves, they were comparing themselves with others. இந்த 12 அப்போஸ்தலர்களும் எப்பொழுதும் தங்களை மற்றவர்களோடு தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக இருந்தார்கள். சில நேரம் தங்களை மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக நினைத்தார்கள். சில நேரங்கள் தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். That's what Jesus appointed other 70 people. He was not believing. I thought he was not believing. He was not trusted these 12 disciples. அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்ற 70 பேரை நியமித்தார். ஏனென்றால் இவர்கள் தோல்வி அடைந்தார்கள். ஆண்டவருடைய அழைப்புக்கு தோல்வி அடைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். Of course, it is right that gospel must be reached throughout the world. That's what he appointed 70. Of course, it is right only. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 பேரை இந்த சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் சென்று பரவ வேண்டும் என்று சொல்லி தெரிந்தெடுத்தார். அது உண்மை. Yeah, verse 2 also says like this only. Harvest is plentiful, but the labors are few. வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். Hallelujah. Hallelujah. Why Jesus appointed? Just think yourself. Hello, dear people of God. You're supposed to do something special for God, but still you are doing nothing. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 12 அப்போஸ்தலர்களை விட்டு மீண்டும் ஏன் இந்த 70 பேரை தெரிந்து கொண்டார்? நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அநேக பெரிய காரியங்களை செய்யும்படி தெரிந்து கொண்டார். ஆனால் நாம் இன்னும் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்யவில்லை. Appointed. நியமித்தார். Don't allow anyone to appoint your position. நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய நிலையில் மற்றவர்களை தேவன் நியமிக்கும்படி அதற்கு அனுமதி கொடுக்காதிருங்கள். Hallelujah. Praise the Lord. God chose Saul to reign over the Israelites. ஆண்டவராகிய தேவன் சவுலை இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொண்டார். 40 years he was ruling the Israelites. 40 வருஷம் அவன் இஸ்ரவேலை அரசாண்டு கொண்டிருந்தான். He was a first king. அவர்தான் முதலாவது ராஜா. He was ruling the kingdom of Israelites without Ark of Covenant. அவன் உடன்படிக்கை பெட்டி இல்லாமலே அவன் 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டு கொண்டிருந்தான். But he lost his calling. ஆனால் அவன் தன்னுடைய அழைப்பை இழந்து விட்டான். What God did, God appointed David instead of Saul. ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்? சவுலுக்கு பதிலாக தாவீதை தெரிந்து கொண்டார். Same thing happening. அதே போன்ற காரியங்கள் இன்றைக்கும் நடைபெறுகிறது among your family. நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே. Hallelujah. Reuben supposed to get first fruit, but he lost. ரூபன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் தான் கண்டிப்பாய் பெற்றிருக்க வேண்டும், ஆனால் அவன் இழந்து போனான். Manasseh supposed to get the first fruit, but he lost. மனாசே கண்டிப்பாக சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றிருக்க வேண்டும், ஆனால் அவனும் இழந்தான். God appointed Abraham, God appointed Judah. ஆண்டவராகிய தேவன் எப்ராயிமையும் யூதாவையும் அதற்காக தெரிந்து கொண்டார். God was trusted Judas Iscariot, but he lost his calling. God appointed Matthias instead of Judas Iscariot. ஆண்டவராகிய தேவன் யூதாஸ் காரியத்தை நம்பினார், ஆனால் அவன் இழந்து போனான். அவனுக்கு பதிலாக மத்தியா தெரிந்து கொள்ளப்பட்டதை நாம் அறிவோம். In Old Testament, the ministry has to would have been do by Levi, the tribes of Levi, descendant of Levi. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிய ஊழியமும் மற்ற ஊழியங்களும் கண்டிப்பாக லேவியர்களால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். But what happening? ஆனால் என்ன நடந்தது? Jeremiah chapter 36 verse 19, we can understand that throughout that passages God appointed
Zechariah to be as a priest. ஆனால் என்ன நடந்தது? எரேமியா 36வது அதிகாரம் 19வது வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்ன? அது அந்த ஊழியமானது இசக்கார் வம்சத்தானுக்கு போனதை நாம் பார்க்கிறோம். But Levi is supposed to do, ஆனால் லேவியர்கள் அதை கண்டிப்பாய் செய்திருக்க வேண்டும். because of some failure God appointed someone. அவர்களுடைய தோல்வி நிமித்தம் ஆண்டவர் அவர்களுக்கு பதிலாக மற்றவர்களை நியமித்தார். What we are thinking, if I won't do, the project will be cancelled. No, don't think that. If you cannot, the project won't be deleted. God will take care of that project. He will appoint someone to take care of that project. நாம் என்ன நினைக்கிறோம்? நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை என்றால் அந்த காரியத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார் என்று நினைக்கிறோம். அது தவறு. நாம் செய்ய முடியாத காரியத்தை, செய்ய முடியாத ஊழியத்தை கர்த்தர் இன்னொருவர் கொண்டு அதை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். I'm not only talking about the ministry. I want to talk about the families and the daily activities. நான் ஊழியத்தை மட்டும் குறித்து பேசவில்லை, நான் குடும்பத்தை குறித்து பேசுகிறேன். நான் மற்றும் டெய்லி தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை குறித்து உங்களோடு பேசுகிறேன். Yeah, it is a God's calling to reach to your hands towards God and helping the ministries. But you are thinking, I will stop to reach my hands. Oh, you are thinking, if I stop giving offering to the churches, ministry won't be happen. நாம் பல வேளைகள் நினைக்கிறோம், நான் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் இந்த ஊழியம் இனி நடக்காது, இந்த ஊழியத்தை இனி யாரும் செய்ய முடியாது என்று நினைக்கிறோம். இல்லை அருமையானவர்களே, நாம் நிறுத்திவிட்டால் ஆண்டவர் வேறொருவரை எழுப்பி அந்த ஊழியத்தை தாங்க கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். This is foolish thinking. He will appoint other person. அது முட்டாள்தனமான எண்ணம். அது ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு பதிலாக அல்லது அதற்கு பதிலாக வேறொருவரை நியமிக்க அவர் போதுமானவர். Hallelujah. God is talking with you. Someone, hello dear brother, you lost many opportunities. ஆண்டவராகிய தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரனே, நீங்கள் ஒருவேளை அநேக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அநேக சான்ஸ் அல்லது காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். God wants you to do powerful ministry. He given you prayer anointing. நீங்கள் நல்ல ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். உங்களுக்கு ஜெபத்தின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்தார். And he given gifts and talents, but you உங்களுக்கு தேவையான எல்லா சகல வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்தார். ஆனால் நீங்கள் அதை தோண்டி புதைத்து விட்டீர்கள். Praise the Lord. Why? ஏன்? Hallelujah. You supposed to blessed. நீங்கள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். You supposed to be happy. நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமா இருந்திருக்க வேண்டும். But instead of you, someone is getting blessing. ஆனால் உங்களுக்கு பதிலாக இன்னொருவர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. In sports activities, especially in volleyball, 6 person plus 1 libero, 7 person have to play in the ground. வாலிபால், கைப்பந்து விளையாட்டிலே 6 பேர் ஓடக்கூடிய அந்த கைப்பந்து விளையாட்டிலே the 6 person only have to play in the ground. அந்த மைதானத்திலே அந்த 6 பேர் மட்டும் தான் அதை விளையாட முடியும். But in the team members 12 people are there. ஆனால் அந்த குரூப்ல அந்த குழுவிலே 12 பேர் இருப்பார்கள். The other 6 person called as substitute. அந்த 12 பேரும் நாம் அவர்களை துணை விளையாட்டுக்காரர்கள் என்று சொல்லி அழைப்பதுண்டு. Why they are there? If the player who is playing in the ground, if he get any pain, any injury, they will change instead of them. விளையாண்டு கொண்டிருக்கிற விளையாட்டு வீரர் ஏதாவது அடியோ காயமோ பெற்றார் என்றால் உடனடியாக அவருக்கு பதிலாக அங்கே இருக்கிற மீதி 6 பேரில் ஒருவரை தேர்ந்தெடுத்து உள்ளே விளையாட அனுமதிப்பார்கள். Like this God is doing. அதை போலவே ஆண்டவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். But we are complaining, Lord Jesus. ஆனால் நாம் ஆண்டவரை குறை கூறி கொண்டிருக்கிறோம். Don't do like this.
நாம் அதை செய்யக்கூடாது. After these things, இவைகளுக்கு பின்பு, then if you read the verse, chapter 9 verse, last two verses, last verse, no one who put his hand to the plow and look back it fit for service in the kingdom of God. லூக்கா 9வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். Here in this verse talking about the backsliding. இந்த வசனம் பின்வாங்குதலை குறித்து பேசுகிறது. I was thinking because of backsliding God appointed 70 more. நான் யோசனை பண்ணி கொண்டிருந்தேன், ஒருவேளை இவர்களுடைய அப்போஸ்தலர்களுடைய பின்வாங்குதலின் காரணமாக ஆண்டவர் வேற 70 பேரை தெரிந்து கொண்டார். Oh, background of this particular this 10 verse 1 chapter 10 verse 1 is background is the chapter 9 they backsliding. லூக்கா 10வது அதிகாரத்தின் பின் கதை அல்லது அதனுடைய சாராம்சம் எங்கே இருக்கிறது என்றால் லூக்கா 9வது அதிகாரம், அதனுடைய காரணம் அவருடைய பின்வாங்குதல். They look back. அவர்கள் பின்னிட்டு திரும்பி பார்த்தார்கள். That's what God appointed. அதனால் தான் ஆண்டவர் ஆகிய தேவன் வேற 70 பேரை நியமித்தார். You supposed to be as a manager in your company, but instead of you someone is appointed, still you are working as a labor. நீங்கள் கண்டிப்பாக அந்த கம்பெனியிலே மேலதிகாரியாக இருந்திருக்க வேண்டும், ஆனால் உங்களுக்கு பதில் வேறொருவர் இருக்கிறார், நீங்கள் அங்கே இன்னும் உங்களுடைய வேலையே செய்து பணியாளராகவே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். You supposed to get increment, still you are getting salary as a labor salary. நீங்கள் உங்களுடைய சம்பளத்திலே அதிக சம்பளம் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும், ஆனால் இன்னும் உங்களுடைய பணியாளர்களுடைய சம்பளத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். Since 10 years you are working, you supposed to get government job, but still you are not getting government job. Instead of you someone is getting. நீங்கள் 10 வருஷமாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாகவே அரசாங்க உத்தியோகத்தை பெற்றிருக்க வேண்டும், ஆனால் உங்களுக்கு பதிலாக மற்றொருவர் அந்த உத்தியோகத்தில் இருக்கிறார். Instead of me, instead of us, instead of you, எனக்கு பதிலாக, நமக்கு பதிலாக, உங்களுக்கு பதிலாக. No one should appointed instead of me. I have to do. எனக்கு பதிலாக மற்ற ஒருவரும் நியமிக்கப்படக்கூடாது, நான் என்னுடையதை நானே செய்வேன். Someone has to be appointed when I passed away from this world. நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பின்பு எனக்கு பதிலாக யாராவது ஒருவரை தெரிந்து கொள்ளலாம். That much desire we need. அந்த அளவு ஆசை நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும். Then what are the failures to lose their calling? அவர்களுடைய அழைப்பை அவர்கள் இழந்து போக காரணமான தோல்விகள் என்னென்ன? I list out some points from chapter 9. நான் 9வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலே வரிசைப்படுத்த விரும்புகிறேன். Verse chapter 9 verse 32, Peter and his companions were very sleepy. லூக்கா 9வது அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். Spirit of sleeping. நித்திரையின் ஆவி, தூக்கத்தின் ஆவி. The first failure is in the disciples' life is sleep. முதலாவது தோல்வி சீஷர்களுடைய அப்போஸ்தலர்களுடைய தூக்கம், நித்திரை. There was something, revival was happening. What is that? Jesus, he was transforming and he was talking with Elijah and Moses. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மோசே மற்றும் எலியாவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய மரணத்தை குறித்ததான காரியங்களை அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். And he was totally transformed with the gloriness. அங்கே அவர் மகிமையால் மறுரூபம் அடைந்ததை நாம் பார்க்கிறோம். But what they are doing, those people, they are sleeping. ஆனால் அவர்கள் பேதுரு அவரோடு கூட இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Which means laziness. சோம்பேறித்தனம். God said, pray. இயேசு சொன்னார், ஜெபியுங்கள். Awake and pray. எழுந்து ஜெபியுங்கள். This is a time to pray. The time of prayer they are sleeping. அது ஜெப வேளையா இருந்தது, ஆனால் அவர்கள் அதற்கு பதிலாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Just think about ourselves. Why we are losing all the opportunities? Why God is appointed someone? Because of sleepiness. The time of prayer we are sleeping.
நாம் நாமே சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் நாம் நம்முடைய உயர்வை இழந்தோம் என்றால் ஜெப வேளையில் நாம் ஜெபிக்காமல் தூங்கி கொண்டிருந்தது. Prayer is considered as a breath. Breathe. ஜெபம் என்பது சுவாசத்திற்கு சமமான. Hallelujah. Without prayer our week would be weak. ஜெபம் இல்லாத வாரம் அது வியாதி உள்ள வாரமாய் மாறி போகும். பலவீனமான வாரம். Let me say the days of the week. Without prayer Monday will be Monday. ஜெபம் இல்லாத திங்கள் துக்கமான திங்களாய் மாறும். Which means not only sorrow, in lamentation, அழுகை, புலம்பல் நிறைந்த நாட்களாய் மாறும். Without prayer Monday will become Monday. ஜெபம் இல்லாத திங்கட்கிழமை அது புலம்பலின் நாளாய் மாறும். Without prayer Tuesday will become tears day. ஜெபம் இல்லாத செவ்வாய்க்கிழமை கண்ணீர் நிறைந்த செவ்வாய்க்கிழமையாய் மாறும். Without prayer Wednesday will become waste day. ஜெபம் இல்லாத புதன்கிழமை அது வீணாய் போகிற புதன்கிழமையாய் மாறி போகும். Without prayer Thursday will become thirsty day. ஜெபம் இல்லாத வியாழக்கிழமை அது தாகம் நிறைந்த வியாழக்கிழமையாய் மாறி போகும். Without prayer Friday will become fighting day. ஜெபம் இல்லாத வெள்ளிக்கிழமை அது சண்டை நிறைந்த வெள்ளிக்கிழமையாய் மாறி போகும். As we usually having fasting prayer at Friday, we are not attend fasting prayer. If we are not attend fasting prayer, there will be the fighting in your family. நம்முடைய சபையில் பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் உபவாச ஜெபங்கள் நடப்பதுண்டு. நாம் அந்த உபவாச ஜெபங்களில் நாம் பங்கு பெறாவிட்டால் அநேக வீடுகளிலே சண்டைகள் தான் நடக்கும். I am not cursing. நான் உங்களை If we forget to pray on Friday, we will have the fighting in us. நாம் வெள்ளிக்கிழமை ஜெபம் இல்லாத வெள்ளிக்கிழமை அது சண்டை நிறைந்த நாளாய் மாறி போகும். Then Saturday without prayer Saturday will be scattered day. ஜெபம் இல்லாத சனிக்கிழமை அது நொறுக்குதலின் நாளாய் நொறுங்கி போகிற நாளாய் மாறி போகும். Without prayer Sunday will become sin day. நாம் ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கவில்லை என்றால் அது பாவம் நிறைந்த நாளாய் மாறி போகும். More prayer more power, less prayer less power, no prayer no power. அதிக ஜெபம் அதிக வல்லமையை தரும், குறைவான ஜெபம் குறைந்த வல்லமையை தரும். ஜெபமே இல்லை என்றால் வல்லமையே இல்லை. So let's have the time of prayer. It will make us to do something for God. நாம் கண்டிப்பாக ஜெப வேளையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்க வேண்டும். அது ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்ய அது நமக்கு உதவி செய்யும். We can divide Jesus calling as 3 part. நாம் ஆண்டவருடைய அழைப்பை 3 விதத்தில் பிரித்து படிக்கலாம். When Jesus called disciple, he said first, come and dwell. He appointed, he called to dwell with him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுக்கும் போது முதல் காரியம் அவர்கள் தன்னோடு கூட இருக்க வேண்டும். That was his first point. அதுதான் அவருடைய முதல் காரியமா இருந்தது. Then first calling is come and dwell. Jesus calling his first calling is come and dwell with me. முதலாவது அழைப்பு வாருங்கள் வந்து என்னோடு கூட இருங்கள். Then second, come and dine with me. இரண்டாவது அழைப்பு வாருங்கள் வந்து என்னோடு போஜனம் பண்ணுங்கள். Dine means doing the will of God. போஜனம் என்பது ஆண்டவருடைய விருப்பத்தை செய்வது, சித்தத்தை செய்வது. Then third calling, come and drink from me. மூன்றாவது வாருங்கள் என்னுடைய பானத்தில் பங்கு பெறுங்கள். 3 calling, dwell, dine, drink. 3 அழைப்பு பண்ணுங்கள், வாசம் பண்ணுங்கள், என்னோடு போஜனம் பண்ணுங்கள், என்னுடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுங்கள். The important calling is dwell in the presence of God. முக்கியமான காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவது, இருப்பது. But what they were doing, they were sleeping, they were not dwelling with Jesus. ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரோடு இருக்க அந்த வாசம் பண்ணுவதற்கு பதிலாக தூங்கி கொண்டிருந்தார்கள். Then second failure, verse 33. He did not know what he was saying. இரண்டாவது காரியம் 33வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு தான் என்ன சொல்லுகிறேன் என்பதை அறியாதவனாய் பேசினான். What was happening? Jesus was praying. While he was praying, he filled with the presence of God. He was transfiguration. When Peter and disciples they were waking, they were saying something, Moses and Elijah. Then suddenly they said, we will make the tent here and we will make here something, we will dwell here. But what he was saying, he does not know. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே மறுரூபமாகி அவர்
மோசேயோடும் எலியாவோடும் அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போது திடீரென எழுந்த பேதுரு அவன் இயேசுவிடம் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக போட்டு இங்கே தங்கலாம் என்று சொல்லி அவன் பேசுகிறான். You are speaking as a mad person. ஆனால் அவன் ஒரு பைத்தியக்காரனை போல தான் எதை சொல்லுகிறேனோ அதை அறியாமலே சொன்னான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. You mad person. From here what we are learning, emotional spirit. இங்கே நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னென்றால் உணர்ச்சி வயப்படுகிற ஒரு ஆவி. It is not good spirit. Emotionally they are speaking. What they are speaking does not know. இது சரியான நல்ல ஒரு ஆவி அல்ல. என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமலே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது. Still I had remember the incident long years ago that every year we used to have a Bible study conducted by YKP Pastor Henry Pastor. நான் என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக ஒய்கேபி பாஸ்டர் ஒய்கேபி ஹென்றி அவர்கள் மூலமாய் நடத்தப்பட்ட ஒரு வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் Usually we used to have every years. அந்த வேத ஆராய்ச்சி கூட்டம் நம் எல்லா வருடங்களிலும் நாங்கள் நடத்துவது உண்டு. There was a brother, whenever he came he used to talk about prayer daily, 1 hour kneel down prayer. He was emphasizing about that. அதிலே ஒரு சகோதரர் உண்டு. அவர் எப்பொழுதும் பேசும்போதெல்லாம் 1 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பேசுவார். That pastor YKB Henry, that brother, he was our believer. He said we are getting more power. Whenever hearing the messages, 1 week they are following. பாஸ்டர் ஒய்கேபி ஹென்ரியுடைய பிரசங்கத்தை கேட்டு 1 வாரம் வரைக்கும் அவர் சொன்னதை அப்படியே விசுவாசிகள் அதை ஃபாலோ பண்ணுவார்கள். I listened something from that brother, emotionally speaking. When we are hearing God's word, we are surrendering. Lord, I will do something for you. I will go for you. I will do wherever you send me. Then after 1 week, we lost every calling. பிரசங்கத்தை கேட்கும் போது அநேகர் உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்களை சொல்லுவார்கள். நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அதற்கு ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்வேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் 1 வாரம் கழித்து அவரிடத்தில் கேட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்பார்கள். Emotional spirit. உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது. Then verse 39, disciples, they were, when there was a boy, he was filled with the unharmed spirit. They could not be able to cast. நாம் 39வது வசனத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே ஒரு சிறுவன், ஒரு இளைஞன் அலைக்கழிக்கிற ஆவியை உடையவனாய் காணப்பட்டான். But they could not cast out. சீஷர்களால் அந்த ஆவியை துரத்த முடியவில்லை. They are not utilizing the authority and power. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை அவர்களால் உபயோகிக்கப்படவில்லை. Already Jesus, when he calling, he was appointed, he was giving power and authority, but here they were not using the power and authority. அவர்களை ஆண்டவர் நியமிக்கும் போதே, அழைக்கும் போதே அவர்களுக்கு தேவையான சகல அதிகாரங்களையும் கொடுத்துதான் ஆண்டவர் அவர்களை நியமித்தார். ஆனால் அவர்களால் அதை உபயோகிக்க முடியவில்லை. So dear brothers and sisters, if you want to do something for God, you have to use the power and authority. எனவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்கள் ஆண்டவரால் உபயோகிக்கப்பட விரும்பினீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்துங்கள். Then Jesus said, oh unbelieving and perverse generation. ஆகவே ஆண்டவர் அங்கே சீஷர்களை பார்த்து விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று சொல்லுகிறார். Then next failure, chapter 40 verse 46, an argument started among the disciples. அடுத்த தோல்வி சீஷர்களுக்குள் காணப்பட்டது. சீஷர்களுக்குள்ளே காணப்பட்ட பிரிவினையின் ஆவி, வாக்குவாதம், arguments. They were arguing. Why you cannot able to do something for God? You are arguing with the pastors. You are arguing amongst the congregation. You are arguing amongst your family. You are arguing with the pastors. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் ஆண்டவர் நியமிக்கப்பட்ட காரியங்களை செய்ய முடியவில்லை என்றால் நாம் போதகரோடு, மற்ற விசுவாசிகளோடு, மற்றவர்களோடு வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். Hello, people of God,
God is talking with you prophetically, why you cannot able to get the profit in your life, why you are not able to get the promotion in your life. You were argued with your boss and master while we are working. ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் லாபத்தையும் அநேக நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே உங்களுடைய அதிகாரியோடு நீங்கள் வாக்குவாதம் பண்ணினபடியினால்தான். The arguments. Hallelujah. Then next one, to which of would be greatest? They will have the pride mind. Jesus was talking before, I will be go from this world, I will be crucified, I will be dead and I will resurrected. Then they were thinking, they were fighting, who will be greatest? Peter may said, I confess Jesus first, I was a first disciple, I will become the leader. John may said, I am the lovable disciple, I will become the leader. Then Judas Iscariot said, I am carrying the bag of money, I will become the leader. They were arguing with each other, they have the pride mind, I will become a bishop, I will become the big pastor, I will become central pastor. ஆண்டவர் அடுத்த தோல்வியாக 12 சீசர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியம் என்னவென்றால், இங்கே அவர்கள் சொல்லுகிறது எவன் பெரியவனாய் இருப்பான். ஒவ்வொரு சீஷர்களும் யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறான், நான் பணப்பையை உடையவனாய் இருக்கிறேன், ஆகவே நான் தான் பெரியவனாய் இருப்பேன். பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவர் என்னைத்தான் முதலாவது தெரிந்து கொண்டார், நான் தான் அவர் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணினேன், ஆகவே நான் தான் பெரியவனாய் இருப்பேன் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறான், நான் ஆண்டவரோடு கூட இருந்தேன், ஆகவே நான் தான் பெரியவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறான். எல்லாரும் தங்களை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நான் தான் பெரியவனாய் இருப்பேன் என்கிற ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. As we know about the Lucifer, he has a proud mind. God kicked him away and he appointed lot of people to worship him. நாம் ஏற்கனவே லூசிபரை குறித்து அறிவோம். அவனை ஆண்டவர் துதிக்கும்படியாய் அழைத்தார். ஆனால் அவன் பெருமை உள்ளவனாக, நான் ஆண்டவருக்கு மேலாக ஏறுவேன் என்று சொல்லி பெருமைப்பட்டபடினாலே ஆண்டவராகிய தேவன் அவனை மேலிருந்து கீழே தள்ளினார். அவன் இப்பொழுது அவனை ஆராதிக்கும்படியாக அநேகரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். Don't have the pride mind and proud in your mind that we have to humble ourselves. We should not be greatest. ஒரு நாளும் பெருமை என்ற எண்ணம் நமக்குள், பெருமை ஒரு நாளும் நமக்குள் வரவே கூடாது. நம்மை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். நாம் ஒரு நாளும் மற்றவர்களை காட்டிலும் பெரியவர்கள் அல்ல. Just God given authority and power to heal people, deliver the people and preach gospel, not to become as a leader. நாம் தலைவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு வரங்களையும் கிருபைகளையும் அதிகாரங்களையும் தரவில்லை. மற்றவர்களை சுகப்படுத்தும்படி மற்றவர்களுக்காக கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தந்தார். And they have pride mind. Then verse 47, next one, Jesus knowing their thoughts. Jesus knows their thoughts. Their thoughts was totally different. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்த சீஷர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு தோல்வி என்னவென்றால், ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு மாறானதாய் காணப்பட்டது. The next one, 49 verse, yes, while they were with Jesus, other person was doing a miracle. While they were seeing that miracle, they forbade, they have selfish mind. 49வது வசனத்திலே ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறான். இவர்கள் போய் அவர்களை தடுத்தார்கள், அல்லது தடுக்கிற ஒரு ஆவி உடையவர்களாய் மற்றவர்களுடைய ஊழியத்தில் முன்னேற விடாதபடி தடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். Spirit of jealous, spirit of envy, spirit of selfish. பொறாமையின் ஆவி, சுயநலத்தின் ஆவி உடையவர்களாய் காணப்பட்டார்கள். They said, "Oh, we only have power and anointing, nobody else." அவர்கள் நினைத்தார்கள், எங்களை தவிர வேறு ஒருவருக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி. Spirit of stopping other ministries, spirit of stopping the ministers of God, the spirit of jealous. மற்ற ஊழியங்களை தடுத்தல், மற்ற ஊழியக்காரர்களை ஊழியம் செய்ய விடாமல் தடுத்தல், இது ஒரு பொறாமையின் ஆவி. Praise the Lord. Next one, while Jesus was on the way to Jerusalem, they were stopping. Then disciples said, as Elijah, he descended fire and destroyed that, as do like this. The spirit of revenging. அடுத்த காரியமாக அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு தோல்வி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவும் சீஷர்களும் எருசலேமுக்கு போகிற போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், எலியா அக்கினி வானத்திலிருந்து இறக்கி அவர்களை அழித்தது போல இவர்களை அழித்து போடும் என்று சொல்லி ஒரு பழி வாங்குகிற ஆவி அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. Then finally, கடைசியாக Jesus was said, follow me. Then one person said,
first let me go and bury my father. Then other person said, first let me go back and say goodbye to family. It says first. They are not giving first priority to God. கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலரை தனக்கு பின்பாக அழைக்கும் போது அதில் ஒருவர் சொல்லுகிறார், முதலாவது நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு போய் குடும்பத்தாரிடம் விடை பெற்று வருகிறேன். இன்னொருவன் சொல்லுகிறார், நான் என்னுடைய தகப்பனை போய் அடக்கம் பண்ணி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி முதலாவது அங்கே அவர்கள் முதன்மையை ஆண்டவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். Today's preaching was why God appointed someone instead of me. இன்றைய பிரசங்கம் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக மற்றவர்களை என்னுடைய இடத்திலே நியமித்தார் என்று. God actually told disciple in chapter 9. After this, God appointed 70. He called 12 disciples and he appointed 70. Instead of the 12, he appointed 70%. That's what happening. I supposed to do become as a great leader. I supposed to be as a revival preacher. I supposed to be as a big pastor. I supposed to be as a big manager. But still I am doing as a laborer. He appointed someone else instead of myself. லூக்கா 9 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அழைத்தார். லூக்கா 10 அதிகாரத்திலே 70 சீஷர்களை அவர்களுக்கு பதிலாக நியமித்தார். ஏனென்றால் அது அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தோல்வி. நான் நிச்சயமாய் நல்ல ஊழியம் செய்திருக்க வேண்டும், நான் நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறி இருக்க வேண்டும், நான் எழுப்புதலை கொண்டு வருகிறவனாய் இருக்க வேண்டும். ஆனால் நான் இன்னும் அதை செய்யவில்லை. ஏன் நான் இன்னும் தாழ்ந்த நிலையிலே காணப்படுகிறேன்? ஏன்? I'm going to conclude. Don't lose your opportunity. Don't lose your calling. Don't allow anybody to appoint your position. நான் இங்கே நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் ஒரு நாளும் உங்கள் அழைப்பை இழந்து விடாதிருங்கள். ஒரு நாளும் உங்களுடைய நிலையை விட்டு தவறி போகாதிருங்கள். கர்த்தருக்கு காத்திருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி பிரயாசப்படுங்கள். If we may have the failure like disciples who lost their calling, we may have the spirit of sleeping, spirit of angry, spirit of jealous, spirit of envy, the spirit of arguments, the spirit of not using the power of Holy Spirit authority, the spirit of selfish. 12 அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தோல்விகள், இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற தன்மைகள், பிரிவினையின் ஆவி, வாக்குவாதம் உண்டாக்குதல், பொறாமையின் ஆவி மற்றும் யார் பெரியவன் என்று சொல்லி சண்டை போடுகிற அந்த ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் நிச்சயமாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்ட காரியத்தை செய்ய முடியாது. Just close your eyes and ask God, Lord. நாம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போம். Hallelujah. Lord, you called me. Help me to accomplish the calling. Help me to stay. Keep staying calling. ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர். அந்த அழைப்பிலே கடைசி வரைக்கும் உறுதியாய் நிற்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போம். Lord, I have to do the purpose what you appointed me to do. ஆண்டவரே, நான் என்னை நீர் எதற்காக நியமித்தீரோ அந்த காரியத்தை நான் செய்ய, என்னுடைய காரியத்தை நான் செய்ய எனக்கு கிருபைகளை தாரும். May God bless you through this word. Praise. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல தெளிவான வார்த்தைகளை கேட்டோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு தீர்மானம் விடுங்கள், பின்மாற்றம் வேண்டாம். என் அழைப்பிலே நான் நிலைத்திருப்பேன். ஒரே ஒரு பல்லவிய பாடன விரும்புகிறேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் துதிக்க, பாட, ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நீர் தந்த கிருபைக்காய் நன்றி. கேட்டதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, சங்கீத பகுதியில் கேட்டது போல
ராஜாதி ராஜா வெளிப்படும் போது அவருக்கு ஒரு நல்ல மனவாட்டியாய் வலது பார்ஷத்தில் இருக்கிற அரண்மனைக்குள் பிரவேசிக்கிற பரலோகத்தில் பிரவேசிக்கிற தாரும். கேட்ட வார்த்தையின்படி அழைப்பில் உறுதியாய் நின்று தேவன் என்ன நோக்கத்திற்கு அழைத்தார் நோக்கத்தை நிறைத்து வாழ கிருபைதாரும். பின்மாற்றங்களை எடுத்து போடும். கர்த்தருடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதற்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாள் காண்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் பல வருடங்கள் எதிர்பார்த்த நன்மை ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிற ஆண்டா இருக்கட்டும். வெளிநாடுகளில் தங்கி ஊழியம் செய்கிற, தங்கி பணியாற்றுகிற, வேலை செய்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்தாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒளிபரப்புற ஆண்டவரே, இந்த டிவி நிறுவனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் டிவியில், டெலிவிஷனில், யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் ஆண்டவர் பார்க்க எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போதும் எப்போதும் கர்த்தர் இயேசுவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. அந்த கிருபை எங்களோடு இருப்பதாக. ஆமென். Praise the Lord.